கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கண்மணியும் அவங்க ஃப்ரெண்டு தேன்மொழியும் ரொம்ப சந்தோஷமாக இங்கே பிரியாணி கடை ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே சாப்பிட வந்த எல்லாரும் கண்மணியை பாராட்டி பேசுகிறாங்க. உடனே கண்மணி, இந்த பிரியாணி கடை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே என் ஃப்ரெண்டு தேன்மொழி தான் அப்படின்னு தேன்மொழியை விட்டு கொடுக்காம பேச, அங்கே வந்த எல்லாரும் தேன்மொழிக்கிட்ட, நீங்கள் இந்த பிரியாணியை ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க, இந்த பிரியாணி சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது இங்கே தேன்மொழி சொல்கிறாங்க, கண்மணி, என்னை விட்டு கொடுக்காம எல்லார் முன்னாடியும் என்னை பாராட்டி பேசுகிற, எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நினைக்கிற, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். நீ எனக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க தெரியுமா? எங்கே வேலைக்கு போகிறதுன்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் நீ எனக்காகவே இப்படி பிரியாணி கடையெல்லாம் ஆரம்பித்து கொடுத்துருக்க. வந்த எல்லார்கிட்டையும் என்னை ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசுகிற. இதை பார்க்கும்போது கண்மணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, தேன்மொழி, உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ என்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்க. ஏன் என்னால் ரொம்ப முடியலை அப்படின்னு சொன்னப்ப சாப்பாடெல்லாம் வாங்கி ஊட்டி விட்டல. உன்னை எப்படி என்னால் மறக்க முடியும்? அது மட்டும் இல்லை, உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது. அந்த திறமையால் தானே இப்போ பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ உன்னை பாராட்டி பேசாமல் எப்படி அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி, நீயும் பெரிய பெரிய ஆர்டர்லாம் வாங்க போகிற, நிறைய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடைக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்த எல்லாரும் இங்கே கண்மணியவும் அவங்க ஃப்ரெண்டு தேன்மொழியவும் பாராட்டி பேசுகிறது மட்டும் இல்லாமல், இவங்க ஆரம்பிச்சிருக்க பிரியாணி கடை ரொம்ப நல்லபடியாக நடக்குது, இவங்க ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்த எல்லாரும் இவங்க கடையை பற்றி பெருமையாக பேசிட்டு போகிறாங்க. கண்மணியோட பிரியாணி கடையை பற்றி எல்லாருக்கும் தெரிய வருது. அந்த சமயம் இங்கே கண்மணி சொல்கிறாங்க, அம்மா, நம்ம பிரியாணி கடையை பற்றி எல்லாரும் ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நம்ம பிரியாணி கடையை பற்றி தெரிய வந்திருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நம்ம பிரியாணி கடைக்கு சாப்பிட்டவங்க தான் நம்ம கடையை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க. தேன்மொழி சொல்கிறாங்க, நான் நிறைய சமைச்சிருக்கேன், ஆனால் யாருமே என்னை பாராட்டி பேசினதில்லை. ஏன் என் அம்மா கூட என்னை பாராட்டி பேச மாட்டாங்க. ஆனால் கண்மணி, உங்களுக்கு ஒரே ஒரு முறை தான் பிரியாணி சமைச்சு கொடுத்தேன். நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ எல்லாரும் என்னை புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் கண்மணி நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நமக்கு இடியாப்ப ஆர்டரும் நிறைய கிடைக்குது. ஏன் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பிரியாணி செஞ்சு கொடுப்பீங்களான்னு நிறைய பேர் கேட்குறாங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் நீ தானே காரணம் தேன்மொழி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இருந்தாலும் நீ இப்படி ஒரு யோசனை சொல்லலைன்னா எப்படி என்னால் இந்த கடை ஆரம்பிச்சிருக்க முடியும்? என்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை, இப்படியெல்லாம் செய்ய முடியுமான்னு கூட என்னால் யோசிக்க முடியாது. நீ எனக்கு துணையாக இருக்கிறதுனால, உதவி செய்கிறதுனால தான் இந்த கடையை ஆரம்பிக்க முடியும், நல்லா நடத்த முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்தது. உனக்காக தான் கண்மணி பிரியாணியெல்லாம் சமைச்சு கொடுத்தேன். ஆனால் இப்போ சாப்பிட்ற எல்லாருமே நம்ம பிரியாணி கடையை பற்றி ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்மணி. இப்படி பிரியாணி கடை ஆரம்பிக்கணும்னு யோசனை சொன்னதும் நீ தான், கஷ்டப்பட்டு இதுக்காக பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு செலவு செஞ்சதும் நீ தானே. அதனால் உன் பேச்சை நான் கண்டிப்பாக கேட்பேன். நீ சொன்ன மாதிரியே இன்னும் இதை விட நல்ல ருசியாக பிரியாணி செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க தேன்மொழி. இங்கே கண்மணியும் தேன்மொழியும் இவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நல்லா முன்னேறணும்னு பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க கண்மணியோட அம்மா. வெண்ணிலா பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அன்போட பாட்டி வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க, என்ன வெண்ணிலா, என்கிட்ட பேசணுன்னா வீட்டுக்கே வர வேண்டியதானே, நீ என்ன ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி, உங்ககிட்ட முக்கியமான உண்மையை பற்றி பேசணும், அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது பாட்டின்னு சொல்லும்போது, நீ முதல்ல என்னை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, அப்படியே நான் வந்தாலும் அன்பு என்னை புரிஞ்சிக்க மாட்டார், கேள்வி கேட்பார், வீட்டில் எல்லார் முன்னாடியும் என்னால் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பிஸ்னஸை பற்றியும் பேசணும், கண்மணியை பற்றியும் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி யோசிக்கிறாங்க. சரி பாட்டி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் உங்களை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா. வெண்ணிலா இங்கே கண்மணி புதுசாக பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்கிறதுனால எப்படியாவது கண்மணியோட பிஸ்னஸில் பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே பாட்டியை பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்னு இங்கே அன்போட வீட்டுக்கு கிளம்பி வராங்க.
ஆனால் வெண்ணிலா வரதை பார்த்துட்டு இங்கே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருந்தா, அன்பு என் பேச்சை கேட்டு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணியிருந்தா, இப்போ நம்ம பிஸ்னஸ் ரொம்ப நல்லபடியாக நடந்திருக்கும். அன்போட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். கண்மணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததால தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த வீட்டில் இருக்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அன்போட பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. வெண்ணிலா வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு கார்த்தி வந்து அன்புக்கிட்ட சொல்கிறாரு, என்னென்ன மறுபடியும் வெண்ணிலா நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் தெரியல அப்படின்னு அன்பு சொல்கிறாரு. இல்லை, ஏற்கனவே வெண்ணிலாவால் நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இப்போ எதுக்கு வெண்ணிலா வராங்கன்னு தெரியலையே அப்படின்னு கார்த்தி பேசிகிட்டு இருக்கும்போது சிவகாமிக்கு ரொம்பவே கோபம் வருது. எவ்வளோதான் சொன்னாலும் வெண்ணிலாவுக்கு புரியவே புரியாது. அன்பை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெண்ணிலா நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே அன்போட பாட்டி எதுக்கு தான் வெண்ணிலாவை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறாங்கன்னு தெரியல, வெண்ணிலாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சிவகாமிக்கு ரொம்பவே கோபம் வருது. அங்கே வந்த வெண்ணிலா, பாட்டி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன வெண்ணிலா நீ வந்த உடனே பேசணும்னு சொல்கிற, என்ன சிவகாமி பார்த்துக்கிட்டே இருக்க, காஃபி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அத்தை, வெண்ணிலாவுக்காக நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்காக இப்படி கோவப்படுறேன்னு கேட்கும்போது, கண்மணி இந்த வீட்டோட மருமக. ஆனால் கண்மணி இந்த வீட்டுக்கு வரணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஆனால் வெண்ணிலாவால் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. வெண்ணிலாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. கண்மணிக்கு என்னால் காஃபிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவகாமி கிளம்புறாங்க. உடனே அன்பு சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி, எதுக்கு வெண்ணிலா வரணும்னு கேட்க, வெண்ணிலா என்கிட்ட பேசணும்னு சொன்னா, அதனால தான் வெண்ணிலா வீட்டுக்கு வந்திருக்கா. நீங்கள் எல்லாரும் என்ன வெண்ணிலா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க? உங்கள் வேலையை பாருங்கள். சரியாக பிஸ்னஸ் செய்ய தெரியல, ஆனால் வெண்ணிலா கிட்ட மட்டும் இவ்வளோ கேள்வி கேட்குறியா அன்பு அப்படின்னு சொல்லும்போது இங்கே அன்பு ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. வெண்ணிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ நம்ம செஞ்ச பிரச்சனையால் அன்பு எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாரு. அதுவே போதும். சீக்கிரமாக அன்பு வேறு வழி இல்லாமல் வந்து என்னை புரிஞ்சுக்கணும், என்கிட்ட வந்து பேசணும், என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து யோசிக்கிறாங்க. இங்கே பாட்டி வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு போகிறாங்க. என்ன வெண்ணிலா, ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொன்னேன், எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்கும்போது பாட்டி, கண்மணியை பற்றி தெரியும்ல, கண்மணியை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க பாட்டி. கண்மணி புதுசாக பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்கா. அது மட்டும் இல்லை, கண்மணி மட்டும் இல்லை, கண்மணியோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த பிரியாணி கடையை ரொம்ப நல்லா நடத்துகிறாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்குன்னு வேற பேசிக்கிறாங்க. இத்தனை வருஷமாக ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனை நடத்துகிற நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு ஓனராக இருந்து உங்களுக்கு எவ்வளோ நல்ல பேர் கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே அதே நல்ல பேரை வந்து கண்மணி வாங்கிட்டா. ஏன்னா பிரியாணி கடை அவ்வளோ நல்லபடியாக நடக்குதுன்னு எல்லாரும் கண்மணியை இவ்வளோ பாராட்டி பேசும்போது சீக்கிரமாகவே நமக்குன்னு கிடைக்கிற பெரிய பெரிய ஆர்டரும் கண்மணி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நமக்கு கிடைக்கிற எந்த ஒரு வாய்ப்பும் இனி கண்மணிக்கு கிடைக்கக்கூடாது. நம்ம பிஸ்னஸில் நம்ம எப்பயுமே நல்ல பேர் வாங்கணும். ஆனால் கண்மணிக்கு இவ்வளோ நல்ல பேர் கிடச்சா அவ்வளவுதான், கையில் பிடிக்க முடியாது. மறுபடியும் கண்மணி நினச்ச மாதிரியே இங்கே க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் சீக்கிரமாகவே அன்பு மனசு மாறிடுவார். கண்மணியை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார். அப்படி நடந்தால் அப்புறம் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காதே பாட்டி, அதனால தான் உங்ககிட்ட பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா? இப்போ தான் பிரியாணி கடை ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிற, அதுக்குள்ளே இவ்வளோ நல்ல பேர் கிடைக்குமா என்ன? நானும் இந்த க்ளவுட் கிச்சனுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன். நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. கண்மணிக்கு நிறைய திறமை இருக்குது பாட்டி. தன்னுடைய திறமையால் முன்னேறணும்னு கண்மணி வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக இங்கே பிரியாணி கடை ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ வந்து எல்லாருக்கும் கண்மணியோட பிரியாணி கடையில் அவங்க ருசியாக சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிய வந்ததால் பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கண்மணிக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்மணி இந்த பிரியாணி கடையை நடத்தக்கூடாது. நம்ம யோசித்து கண்மணிக்கு பிரச்சனை செஞ்சாதான் கண்மணி இந்த பிஸ்னஸ் செய்ய வேண்டான்னு ஒரு முடிவெடுப்பாங்க. உங்ககிட்ட இப்படி பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தேன் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நான் பார்த்துக்கிறேன். கண்மணி நம்ம வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நம்மளை விட பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றதுக்காக இப்படி புதுசாக கடையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாளா? ஏற்கனவே நமக்கு கிடைக்க வேண்டிய இங்கே சாப்பாடு ஆர்டர் கண்மணி கிடச்சிருச்சுன்னு என்னால் தாங்கிக்கவே முடியல. இப்போ அன்பு தன்னுடைய வேலையை சரியாக பார்க்காததுனால எல்லாரும் ஃபோன் பண்ணி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே இனி நம்ம ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனுக்கு பெரிய ஆர்டர் கொடுப்பாங்களான்னு கூட தெரியல. இப்படி யோசிக்கும்போது இந்த கண்மணி மட்டும் நல்லா சம்பாதிக்கணும், பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு இப்படிலாம் வந்து செய்கிறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கண்மணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. எப்படியோ வெண்ணிலா, இந்த உண்மையை நீ வந்து சொன்னதுக்கப்புறமா தான் கண்மணி என்ன முயற்சி செய்கிறா, எப்படி முன்னேறதுக்காக திட்டம் போடுறான்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
பரவாயில்ல, இனி என்ன செய்யணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே வந்து வெண்ணிலா கிட்ட பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வெண்ணிலா நினைக்கிறாங்க, ஒரு பக்கம் அன்புக்கு நிறைய பிரச்சனை வருது, பாட்டி அன்புவை புரிஞ்சிக்காம அன்பால் தான் இங்கே பிஸ்னஸில் பிரச்சனை வருதுன்னு அன்பு மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே வந்து கண்மணி தன்னுடைய பிஸ்னஸை செய்யவே கூடாதுன்றதுக்காக பாட்டிக்கிட்ட கண்மணியோட பிரியாணி கடையை பற்றி தெளிவாக பேசியாச்சு. இனி பாட்டி என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க தானே போகிறேன். அது மட்டும் இல்லை, அன்பு என்னை புரிஞ்சுக்கணும், அதுக்காக பாட்டிக்கு எவ்வளோ வேணாலும் நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து யோசிக்கிறாங்க. வெண்ணிலா பாட்டிக்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து வரும்போது சிவகாமி வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் எதுக்கு இங்கே வந்த? இந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? உன்னால் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிவகாமி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீ வந்து பாட்டிக்கிட்ட அன்போட பாட்டிக்கிட்ட என்ன பேசணுன்னாலும் அங்கே வந்து கம்பெனிக்கு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு இனி வீட்டுக்கு வந்தனா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்போட அம்மா சிவகாமி இப்படி பேசுகிறத கேட்டுட்டு வெண்ணிலாவுக்கு ரொம்ப கோபம் வருது. என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறது நான் தான். சீக்கிரமாகவே அன்பு என்னை புரிஞ்சுப்பாரு, என்னை ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அன்பு என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படிலாம் பேசுகிறீங்கல்ல, நீங்கள் கண்மணி தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க. ஆனால் கண்மணி உங்கள் யாரையும் புரிஞ்சிக்காம தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டு போயிருக்கா. ஆனால் கண்மணி இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து பிரியாணி கடை ஆரம்பித்து தன்னுடைய வேலையை பொறுப்பாக பார்க்குறா. ஆனால் அன்பு தன்னுடைய பிஸ்னஸை கவனிக்காமல் எல்லார் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அதனால் அன்பு என்னை சீக்கிரமாக ஏற்றுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா பிஸ்னஸில் பாட்டிக்கு உதவி செய்கிறது நான் தான். இந்த வீட்டுக்கு நான் வருவேன். அது மட்டும் இல்லாமல் அன்பு என்ன கல்யாணம் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் இப்படிலாம் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன இந்த வெண்ணிலா புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கா? என்னைக்கா இருந்தாலும் கண்மணி தான் என் மருமக. வெண்ணிலா எப்படியும் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அன்புவை வெண்ணிலா கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு வெண்ணிலா மேலே சிவகாமி ரொம்பவே கோபமாக இருக்காங்க. கண்மணியோட சித்தி கண்மணிக்கிட்ட வந்து பேசும்போது, நம்ம பிரியாணி கடையில் இங்கே பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்குது. தெரிஞ்சவங்க எல்லாரும் கண்மணி நம்மளை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாங்க. நீயும் உன்னுடைய ஃப்ரெண்டு தேன்மொழியும் இப்போ பிரியாணி கடை ஆரம்பித்ததால நமக்கு ரொம்பவே நல்ல பேர் கிடச்சிருக்கு. ஆனால் இவ்வளோ கஸ்டமர் தேடி வருவாங்க, பிரியாணியை வந்து சாப்பிட்டுட்டு பாராட்டி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் சித்தி நானும் நினைக்கல இங்கே பிரியாணி கடை ஆரம்பிக்கிறோம், ஆனால் இந்த கடையெல்லாம் எப்படி நடத்த போகிறோன்னு தெரியலையேன்னு யோசித்தேன். ஆனால் இப்போ தினமும் பிரியாணி சாப்பிட்றதுக்காக நிறைய பேர் வராங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாராட்டி பேசுகிறாங்க சித்தி. நமக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என் ஃப்ரெண்டு தேன்மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை கண்மணி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சித்தி என்ன பேசணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனை பற்றியும் இங்கே நிறைய வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க, இல்லை இங்கே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் அவங்க சரியாக சமைச்சு தரதில்ல. அவங்க வந்து பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுக்குற யாருக்கும் அவங்க வந்து சரியாக சமைச்சு கொடுக்குறதில்ல. அவங்களால நிறைய பிரச்சனை வருதுன்னு யாரெல்லாம் அவங்களுக்கு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுத்தாங்களோ எல்லாரும் ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனை பற்றி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கும் தெரியும் சித்தி. ஆனால் என்ன செய்ய முடியும்? நான் தான் இப்போ அந்த வீட்டு மருமக இல்லையே அவங்கள பற்றி யோசிக்கிறதுக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக அன்பாக இருக்க மாட்டார். ஏன்னா அன்பு தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக செய்வாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் அன்பு தன்னுடைய பிஸ்னஸை சரியாக பார்க்குறதே இல்லைன்னு பாட்டியும் அன்போட அப்பாவும் அன்புக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அதனால தான் அன்பு என்னை பார்த்த உடனே ரொம்ப கோபமாக பேசிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அன்பு தம்பி உன்னை பார்த்தாரா, பேசினாரா? ஆமாம் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உன்னை புரிஞ்சுக்கிட்டாரான்னு சொல்லும்போது, அதை எப்படி புரிஞ்சுப்பாரு? நம்ம என்ன அவங்க பாட்டிக்கா சப்போர்ட் பண்ணோம்? இல்லையே, நான் என் அம்மாக்களை சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அதனால் அன்பு இப்போ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டார். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் என்னை புரிஞ்சுக்கிட்டு அன்பு தேடி வருவார் சித்தி. அது வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருப்பேன். ஆனால் இப்படி பிரச்சனை வருதுன்றதுக்காக என்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. என் பிஸ்னஸை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான். நீ மட்டும் அந்த வீட்டு மருமகளாக இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. அப்படியே பிரச்சனை வந்திருந்தாலும் நீ உண்மையை கண்டுபிடிச்சிருப்ப. ஆனால் இப்போ அவங்க என்ன செய்யணும் தெரியாமல இருக்காங்க. நீ அந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு திட்டம் போட்டதுக்கு தான் அந்த ராஜேஸ்வரி இப்போ நல்லா அனுபவிக்கிறாங்க. அதனால் நீ உன்னுடைய பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கணும், உனக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு இங்கே வந்து கண்மணிக்கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க கண்மணியோட சித்தி.
ஆனால் கண்மணிக்கு ரொம்ப தெளிவாக புரியுது, வெண்ணிலாவால் தான் இங்கே அன்பு தன்னுடைய பிஸ்னஸில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. வெண்ணிலா திட்டம் போட்டு தான் இங்கே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் ஏதோ பிரச்சனை செய்கிறாங்க அப்படின்னு கண்மணிக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. ஆனால் யார்கிட்ட பேச முடியும்? இந்த உண்மையை யார்கிட்ட சொல்ல முடியும்? அப்படியே எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னாலும் கண்டிப்பாக யாரும் நான் பேசுகிறத நம்பவே மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கும்போது, அங்கே கார்த்தி அன்புக்கிட்ட பேசிட்டே அந்த பக்கமாக வரத கண்மணி கவனிக்கிறாங்க. அங்கே கார்த்தி வந்த உடனே கண்மணி அங்கே பிரியாணி கடை போட்டிருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அண்ணே பாத்தியா, அண்ணி பிரியாணி கடையெல்லாம் போட்டிருக்காங்க, நான் வேணும்னே தான் இந்த பக்கம் நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு நான் இங்கே வரணும், எதுக்கு கண்மணியை பார்க்கணும், முதல்ல வீட்டுக்கு கிளம்பலாம், ஏற்கனவே நிறைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாரு அன்பு. அண்ணே என்ன பேசிகிட்டு இருக்க, அண்ணி இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, நீ அவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேச வேண்டாமா, வாழ்த்து சொல்ல வேண்டாமா, என்னென்ன நமக்கு பிஸ்னஸில் பிரச்சனைனா அதுக்காக கண்மணி அண்ணி தான் காரணம்னு பாட்டி சொல்லலாம், ஆனால் நீ அப்படி நினைக்கலாமா, முதல்ல வந்து கண்மணி அன்னிக்கிட்ட பேசுனேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பேச முடியாது, கண்மணி இன்னும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கா, அதனால் கண்மணிக்கிட்ட என்னால் பேசவே முடியாதுன்னு சொல்லும்போது, அண்ணே நீ வாண்ணே அப்படின்னு சொல்லி இங்கே கார்த்தி எப்படியாவது அன்பு வந்து கண்மணியை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பேச வைக்கணும்னு சொல்லி அன்பை வந்து அங்கே கூட்டிகிட்டு போகும்போது, அன்பு வந்து பதில் பேசாமல் ரொம்ப கோபமாக இருக்க, உடனே கார்த்தியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக கண்மணி கேட்குறாங்க, என்ன கார்த்தி என்ன பக்கம் வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, அண்ணி நீங்கள் பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதனால தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன், நான் மட்டும் தனியாக வந்தேன் எப்படி, அதான் அண்ணனையும் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, எப்படியும் உங்கள் அண்ணன் என்கிட்ட பேச மாட்டார், அதுக்கப்புறம் எதுக்காக கூட்டிகிட்டு வரணும்னு கேட்கும்போது, அப்படிலாம் நினைக்காதீங்க அண்ணி, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தது நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, அண்ணே கண்மணி அண்ணிக்கிட்ட பேசுனேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் அன்பு என்கிட்ட எதுக்காக பேசாமல் இருக்காருன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும், உங்கள் பிஸ்னஸில் இவ்வளோ பிரச்சனை வருதே, ஆனால் யாரால் இவ்வளோ பிரச்சனை வருது, என்ன காரணன்றதை கண்டுபிடிச்சிங்களா கார்த்தி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அண்ணி என்ன செய்யன்னு தெரியல, நாங்கள் எங்கள் வேலையை சரியாக தான் பார்க்குறோம், ரொம்ப கவனமாக இருக்கோம், ஆனாலும் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இதில் பாட்டி அண்ணனை புரிஞ்சிக்காம அன்பை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க, அன்பண்ண ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் வந்து உண்மையை கண்டுபிடிக்காமல் இருக்கணும், எனக்கு வெண்ணிலா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, வெண்ணிலா எப்படியாவது மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணுன்றதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, ஏன்னா அன்பு எப்படியாவது வெண்ணிலாவை புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும், எப்படியும் அன்பு எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காகவும் இந்த பிரச்சனையை ஏன் வெண்ணிலா செஞ்சுருக்கக்கூடாது, நீங்கள் யோசித்து இந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டாமா, பிரச்சனை வருதுன்றதுக்காக இப்படி உண்மையை கண்டுபிடிக்காமல் இருந்தால் அப்புறம் எப்படி உங்கள் பிஸ்னஸை நீங்கள் கவனிக்க முடியும் அப்படின்னு, ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனை இத்தனை வருஷமாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அன்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் அன்பு அவருடைய வேலையில் எவ்வளோ பொறுப்பாக இருப்பாருன்னு எனக்கு தெரியும், என்னதான் அன்பு புரிஞ்சிக்க மாட்டார், ஆனால் அன்பு மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது, அன்பு தன்னுடைய பிஸ்னஸை ரொம்ப நல்லா பார்த்துப்பாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஆமாம் அண்ணி நீங்கள் சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிய வருது, அன்பு நம்ம ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கல, வெண்ணிலா நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல அப்போவே நம்ம என்னன்னு கேட்டிருக்கணும், ஏன் இவ்வளோ பொறுமையாக யோசிக்காமல் இருந்தோன்னு தெரியலையே அப்படின்னு கார்த்தி சொல்லும்போது, அன்பு யோசிக்கிறாரு, ஒருவேளை வெண்ணிலா வேணும்னே திட்டம் போட்டு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணுன்றதுக்காகவும், இந்த பிஸ்னஸில் பிரச்சனை வந்தால் தான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வெண்ணிலாவை நம்புவோம், வெண்ணிலாவும் இந்த வீட்டுக்கு வர முடியுன்றதுக்காகவும் ஏன் இப்படி பிரச்சனை செஞ்சுருக்கக்கூடாது, கண்மணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தது வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கண்மணி சொல்கிற மாதிரி வெண்ணிலாவால் நிறைய பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல வேலை எதுக்காக கண்மணி கிட்ட பேசணும், எதுக்காக கண்மணி ஆரம்பித்து இந்த பிஸ்னஸை பார்க்க வரணும், இந்த பிரியாணி கடைக்கு வரணும்னு கார்த்திகிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டேன், இங்கே வந்ததால் தானே எனக்கு இந்த உண்மையே தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்கிறாரு, கார்த்தி வேணும்னா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே 2 பேரும் சாப்பிடலானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே சந்தோஷமாக இங்கே கண்மணி 2 பேருக்கும் பிரியாணியெல்லாம் வந்து வச்சு கொடுக்குறாங்க. அந்த சமயம் அன்பு சொல்கிறாரு, எப்படியோ என்ன செய்யன்னு யோசித்தோம், கண்மணியை பார்க்க வந்தது பாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு கூட நினச்சேன், ஆனால் இப்போ கண்மணியை பார்க்க வந்ததால தான் இந்த உண்மையே தெரிய வந்திருக்கு, அப்படி தானே கார்த்தின்னு சொல்லும்போது, அண்ணே நான் தான் சொன்னேன்ல, கண்மணி அண்ணி நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க, நம்ம பிஸ்னஸ்க்கு உதவி செய்வாங்க, ஆனால் வெண்ணிலாவால் பிரச்சனை மட்டும்தான் வரும், அதனால் வெண்ணிலா கண்டிப்பாக இப்படிலாம் பிரச்சனை செஞ்சுருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, வெண்ணிலாவை நம்பவே கூடாது, ஆனால் பாட்டி எப்பயும் வெண்ணிலாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அன்பு வந்து அங்கே பிரியாணி சாப்பிட்டுட்டு கண்மணியை பார்த்து சொல்கிறாரு, பிரியாணி ரொம்ப நல்லா ருசியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் சொன்னதால தான் எனக்கு இந்த பிஸ்னஸில் வெண்ணிலாவால் பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எப்படியோ பிரியாணி கடை ஆரம்பித்தேன், எல்லாரும் என்னை பாராட்டி பேசினதை விட அன்பு இன்னைக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக பேசிட்டு போயிருக்காரு, அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்மணி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அன்பு வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி அன்புக்கிட்ட பேசுகிறாங்க. அன்பு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டின்னு கேட்க, நீ ஏன் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கேன். வெண்ணிலா பிஸ்னஸை பொறுப்பாக பார்த்துக்கிறா. வெண்ணிலா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் எனக்கு தெரியும். ஏற்கனவே கண்மணியால் தான் நிறைய பிரச்சனை வருது. நமக்கு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக கண்மணி திட்டம் போட்டு நம்ம பிஸ்னஸையே பிஸ்னஸில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறா. பிஸ்னஸை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறா. ஆனால் இதே நம்ம வீட்டுக்கு வெண்ணிலா மருமகளாக வந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, போதும் பாட்டி, வெண்ணிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன பேசுகிறீங்க? பார்த்தீங்களா பாட்டி, நீங்கள் வெண்ணிலாவை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால தான் வெண்ணிலாவால் தான் நம்ம பிஸ்னஸில் பிரச்சனையே வருது. இதில் வெண்ணிலா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிஸ்னஸை பொறுப்பை பார்த்துப்பாளா? அதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறேன்னு கேட்க, இப்போ தான் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன். இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி கம்பெனிக்கு வந்தது வெண்ணிலா தான். வெண்ணிலா எதுக்காக உங்களை பார்க்க வரும்போது தேவையில்லாமல் சாப்பாடு செய்கிற இடத்துக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே வெண்ணிலா என்னை பார்க்க கம்பெனிக்கு வரலையேன்னு சொல்லும்போது, பாட்டி வெண்ணிலா உங்களை பார்க்க வரல, கம்பெனியில் நம்ம பிஸ்னஸில் பிரச்சனை செய்யணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. எனக்கு தெரியும் வெண்ணிலாவால் தான் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உடனே பாட்டி பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க. அந்த சமயம் பாட்டி ரொம்ப கோவமாக வெண்ணிலாவை வர வைக்கிறாங்க. வெண்ணிலா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன வெண்ணிலா, அன்பு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், உன்னால தான் பிரச்சனை வந்ததுன்னு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. உங்கள் பிஸ்னஸ்க்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். அன்பு ஏதோ தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. வர வர அன்பு பிஸ்னஸை சரியாக கவனிக்கிறது இல்லைல்ல, அதான் தேவையில்லாமல் நான் தான் பிரச்சனை செஞ்சேன்னு சொல்கிறாரு. என்ன அன்பு இதெல்லாம்? உங்களை நான் உண்மையாகவே விரும்புகிறேன், அதுக்காக இப்படிலாம் பேசுகிறதான்னு கேட்கும்போது அன்பு ரொம்ப கோவமாக வெண்ணிலாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. போதும், மறுபடியும் எங்களை ஏமாத்தலாம் நினைக்காத. எனக்கு நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன், ஆனால் கண்மணி தான் நம்ம பிஸ்னஸில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே வெண்ணிலான்னு இப்போ தான் என்கிட்ட சொன்னேன். உடனே நான் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணேன், வெண்ணிலாவை பற்றின உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே வெண்ணிலா இந்த வீட்டுக்கும் வரக்கூடாது, நம்ம கம்பெனிக்கும் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா செஞ்ச இந்த பிரச்சனைக்கு நமக்கு பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கலல்ல, அதனால் வெண்ணிலாவுக்கு நான் சரியான பதில் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும். வெண்ணிலா இனி இப்படி செய்யக்கூடாதுன்னா நானும் வெண்ணிலாவை பற்றி போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லி உதவி கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி சொல்கிறாங்க, வேண்டாம் அன்பு, நீ சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது, கண்மணி எல்லார்கிட்டையும் பேசி மறுபடியும் இந்த ஆர்டரை நமக்கு வாங்கி தரணும்னு நினைக்கிறா அப்படின்னு எல்லாரையும் வர வைக்கிறாங்க. பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுக்குற எல்லாரையும் வர வைக்கிறாரு அன்பு. கண்மணி மூலமாக எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். வெண்ணிலாவால் தான் பிரச்சனை வந்திருக்கு, மற்றபடி எங்கள் பிஸ்னஸை நாங்கள் சரியாக தான் பார்க்குறோம் அப்படின்னு உண்மையை சொல்கிறாங்க. கண்மணி இப்படி உண்மையை எனக்கு புரிய வச்சதால தான் இப்போ மறுபடியும் ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனுக்கு எல்லாரும் மறுபடியும் பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுக்கறதுக்கு சரின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் கண்மணியை தான் நீங்கள் பாராட்டி பேசணும். கண்மணியால் தான் மறுபடியும் ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க. நமக்கு பெரிய ஆர்டரும் கிடச்சிருக்கு. ஆனால் வெண்ணிலாவால் நமக்கு பிரச்சனை மட்டும்தான் வந்திருக்கு. இப்போவாது உங்களுக்கு புரியுதா பாட்டி? தேவையில்லாமல் கண்மணியை பற்றி நீங்கள் தேவையில்லாமல் பேசவும் வேண்டாம், வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம். என் மனைவி கண்மணியை சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன். இத்தனை நாள் கண்மணியை புரிஞ்சுக்காமல் இருந்ததெல்லாம் பெரிய தப்புன்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பாட்டி பேசின பேச்சுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே கண்மணியால் தான் நமக்கு இவ்வளோ நல்லது நடந்திருக்கு, மறுபடியும் நல்லபடியாக நம்ம பிஸ்னஸ் செய்கிறதுக்கு காரணமே கண்மணி தான் சந்தோஷமாக பேசுகிறாரு அன்பு. கண்மணி நமக்கு உதவி செய்கிறேன்னு எப்படியோ அன்போட மனசை மாற்றிட்டா. இப்போ கண்மணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துருவாளா என்ன அப்படின்னு கண்மணி அன்பு மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க பாட்டி. கண்மணி செஞ்ச உதவியால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு அன்பு.